அறிவாலயா கிரியேஷன்ஸ் வழங்கும் முதல் இரவே கடைசி இரவு. தயாரிப்பு கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இயக்கம் கபை. நகைச்சுவை நாயகன் சுகுமார், அழகு தாரகை ஐஸ்வர்யா, கம்பம் மீனா மற்றும் ராணி. ஒளிப்பதிவு ஜி சீனிவாசன். படத்தொகுப்பு தினேஷ். இசைஞானி மூத்த சகோதரியின் மகன் ராஜா ரவி. படத்தொகுப்பு தினேஷ். இசை ராஜா ரவி. ஒப்பனை ரோஹிணி. ஆடை அலங்காரம் அருண். கலை பரணி. புகைப்படம் ஜி.கே. தயாரிப்பு நிர்வாகம் விகடகவி ஜெய்பால். இணை இயக்கம் கலை செல்வன். முதல் இரவே கடைசி இரவு திரைப்பட தொடக்க நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து பத்திரிகை ஊடக தோழர்களுக்கும், இந்த திரைப்படத்தில் பணியாற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் தொழிலாளர்களுக்கும் விகடகவி ஜெய்பாலின் அன்பு வணக்கமும் வரவேற்பும். இந்த திரைப்படம் மக்கள் பார்வைக்கு வரும் பொழுது இல்லறத்தின் அருமையை அனைவரும் உணர்வார்கள் என்று கூறி முதன்மையாக இப்படத்தின் நாயகன் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். நிக்கலாமா? இப்படியே உட்காந்து பேச. அங்கேயும் மறைங்க. ஓகே. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு படத்துடைய தலைப்பு முதல் இரவே கடைசி இரவு அப்படிங்கிற டைட்டிலே உங்களுக்கு கதை சொல்லிவிடும்னு நினைக்கிறேன். அதில் கேப்ஷனும் இந்த படத்துக்கு யாருமே மனைவியை அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. இந்த படத்தில் என்ன விசேஷம்னா, நான் கதையின் நாயகனாவோ இல்லை ஐஸ்வர்யா கதாநாயகியாக நடிக்கிறதோ அதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நம்முடைய நடுநாயகமாக உட்காந்துருக்கக்கூடிய இயக்குனர் தான் கபை அவர்கள். என்னுடைய அப்பா ஸ்தானத்திலேருந்து இந்த படத்தை இயக்குறாங்க. அதாவது இவ்வளோ ஓல்டு ஏஜ்லையும் எவ்வளோ வோல்டேஜோடு இருக்கார் அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். என்ன சிறப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 90 வயசில் ஆக்ஷன் கட் சொல்லக்கூடிய முதல் இயக்குனராகவே இந்த படத்தை இயக்க போகிறாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த கதை என்ன அப்படிப்பட்டது. இந்த கதை நிறைய பயணிச்சிருக்கு நிறைய இடங்களில். கடைசியில் என்னிட பார்க்கும்போது இப்படி ஒரு முகத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஐயா என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய 2 பேர் தான் கணவன் மனைவியாகவே வாழ்க்கையை தொடர முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிற கருத்து. அப்படி புரிதல் இல்லாத இடத்துல என்ன நடக்கும், அந்த முதல் இரவே அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக 2 மணி நேரம் அப்படி இப்படின்னு பார்வை அசைய விடாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைக்கதையை உருவாக்கி இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ரொம்ப, அதாவது நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி புரிதல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுமா பெண்களுக்கு எதிரான நிறைய வன்கொடுமைகள், நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருமே என்னதான் அது அறிவுரையாக சொன்னாலோ சட்டம் போட்டு அதை தடுத்தாலோ அவங்களுக்கு எதிரான கொடுமைகள் இன்றைக்கி நிறைய நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவர் பார்த்து வசனங்களாக எழுதி ஒரு 2 பேர் நடக்கக்கூடிய வாழ்க்கை சொல்ல முடியாது. இது ஒரு போர், ஒரு அறைக்குள்ளே நடக்கிற ஒரு போரை மக்கள் எப்படி போரடிக்காமல் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான வசனங்களோட ரொம்ப அசரடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் அதை வச்சுருக்காரு. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படங்கள் வர்றது மிக அரிதாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த முதலிரவே
இரவே கடைசி இரவு அப்படிங்கிற படம் நீங்கள் திரையில் பார்க்கும்போது அதை நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த படத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இசைஞானி அப்படின்னாலே நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்த்துட்டு பார்க்க முடியாத ஒரு நபர். அவருடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இசையமைப்பாளராக வந்து நமக்கு வந்து சார் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து இதில் என்ன இருக்கும் அந்த படத்தில் அப்படின்னு சொன்னால், ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இருக்காது, சண்டை காட்சியும் இருக்குது, பாடல் காட்சியும் இருக்குது, எல்லாருமே ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல வசனம் உள்ள படமாக இது வந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்கள்லேயும் சரி, பத்திரிகை துறையிலையும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெண்களை வந்து ஒரு போகப் பொருளாக மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த படம் ஒரு புரட்சிகரமான ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்க முடியும். மொத்தமாக இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கபை அண்ணன் இயக்குநர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு செய்ய போகும் நம்முடைய விகடவை பால் சார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய பிஆர்ஓ சித்திக் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த விஷயத்தை. ஸோ மீதி வந்து வெண்திரையில் காண்க அப்படின்னு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகு தாரக ஐஸ்வர்யாவை பேசும்படி அனுப்பி கேட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கதை எப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான். நம்ம கதை எப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்றது ஒரு நைட்டில் முடியக்கூடிய ஒரு கதை. டைட்டில் சொன்ன மாதிரி முதல் இரவு கடைசி அந்த மாதிரி. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பல நாட்கள் வாழ்ந்து பல வருஷங்களாக வாழ்ந்து புரிஞ்சும் அடிச்சு பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஒரு நைட்டில் எப்படி இது நடக்குது அப்படின்றத காட்டுறதா நம்ம மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு அபய் சாருக்கு ரொம்ப நன்றி. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கல்யாணம் எதுக்கு என்றதை யோசிக்கிறதுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10% நல்லா ஆகுதுன்னா 90% வந்துட்டு அது வேண்டாம் அப்படி ஒரு தோட்லே போகுது. ஸோ 2 மணி நேரம் எதுக்கு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வர வேண்டாம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மூவிக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சிங் இருக்குது. ஸோ 2 மணி நேரம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இசையமைப்பாளர் திரு ரவி ராஜா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகை துறை மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல இந்த படம் வந்து இந்த படம் ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு வந்து பால் சார், அவர் பத்திரிகை துறை, அவர் மூலமாக கபை சார்கிட்ட ஒரு அறிமுகம் கிடைத்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. என் வீட்டு கதவை தட்டிய சந்தர்ப்பம். நம்ம தான் தேடி சான்ஸ் தேடி போவோம், ஆனால் இது தேடி வந்த வாய்ப்பு இது. அதுக்கு முதல்ல வந்து அவங்க 2 பேருக்கும் கபை அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பால் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை சொல்லும்போது ஒரு சின்ன நாட்டை தான் சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. பெண்ணினுடைய போராட்டம்ங்கிறது ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டம். இன்னை வரைக்கும் போராட்டம் போய்கிட்டே இருக்கு. ஆண் ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்துருவான், பெண் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. அத்தனை பெண்களும் அது 2000 வருஷம் ஆனாலும் 5000 வருஷம் ஆனாலும் பெண்கள் போராடி அவ கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அத்தனை கேள்விகளுக்கும் உண்டான கேள்வியை ஒவ்வொரு பெண்ணும் கேட்க வேண்டிய கேள்வி தான் அந்த படத்தினுடைய காட்சி அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கதை கேட்ட வரையில் எனக்கு அப்படி தோணுது.
ஸோ எல்லாருக்கும் மனைவி அழைத்து வர வேண்டாம் போட்டிருக்காங்க. ஆனால் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு பெரிய கதை நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பத்திரிகை துறை உங்களுடைய பேராதரவும் ஒரு பெரிய அன்பும் எங்கள் மேலே செலுத்தி எங்களை வாழ்த்தி நீங்கள் இது ஒரு பெரிய வெற்றி படமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த படப்பிடிப்பு தளத்தை எங்களுக்கு வழங்கிய மொத்த உழைப்புக்கும் உறுதுணையாக இருந்த திரு பிரதாப் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இந்த படத்தினுடைய துவக்க விழா வந்திருக்கீங்க. இந்த படம் நம்ம எல்லாமே நிறைய பேர் போராடிட்டு இருப்போம். சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்றக்கான ஒரு இதில் எல்லாம் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு என்ன வயசானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் வயசு ஒரு காரியம் இல்லை, வருடங்கள் காரியம் இல்லைன்றதை நிரூபிக்கிற மாதிரி 40 வருடங்கள் கழித்தும் இன்னைக்கும் இந்த சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட சினிமாவை முழுக்க முழுக்க சினிமாவை ஒரு ஆளுமையாக பார்த்துட்டு இருக்காரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி சினிமாக்குள்ளே வராரு. அவருடைய 90வது வயதில் இந்த படத்தை எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளும் கூட நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த அவருடைய உழைப்புக்கான ஒரு விஷயம்தான். இந்த உழைப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இயக்குனர் ஐயாவை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா 1978 20 நகைச்சுவை நடிகர்களை வைத்து ஹீரோயின் இல்லாமல் B1 போலீஸ் ஸ்டேஷன் என்ற ஒரு திரைப்படத்தை அவர் முடித்திருக்கிறார். அதன் பிறகு 40 ஆண்டுகள் கழித்து இந்த படத்தை தயாரித்து இயக்க வந்திருக்கிறார். வயது காரணம் அல்ல, சிந்தனை மட்டுமே காரணம். சிந்தனை சீற்றம் இருந்தால் எந்த வயதிலும் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு ஐயா ஒரு சிறந்த உதாரணம். மேற்படி ஊடக நண்பர்கள் உங்கள் தரப்பிலிருந்து படத்திற்கு போதுமான ஆதரவை அளிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் எனது சொந்த பந்தங்களே, நீங்கள் எல்லோரும் எனது இரத்த உறவுகளே, சிறையில் இருக்க நண்பர்களே, நடிகர்களே, எல்லா விதமான டெக்னீஷியன்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கம். நான் வாழ்க்கையில் நிறைய பேசியிருக்கேன், ரொம்ப பேசியிருக்கேன். இனி எனக்கு பேச வேண்டிய சந்தர்ப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி பேச வேண்டிய காலம் இது, என் திரைப்படங்களை பற்றி பேச வேண்டிய காலம். அதனால் நான் இந்த கூட்டத்தில் அதிகமாக பேசலைன்னாலும் பொதுவாக நான் கடுமையாக சிந்திக்கிறவன். அப்படித்தான் இப்படி ஒரு கருவை எனக்கு நான் பார்த்தேன். சமுதாயத்தை பார்க்கும்போது பெண்கள் படுற கொடுமைக்கு எல்லையே இல்லை. நான் ரொம்ப புழுங்கி போனேன், நொந்து போனேன், கண்ணீர் விட கூட செய்தேன். இதுக்கெல்லாம் தீர்வு இல்லை. எல்லாம் மனிதர்களாக திரிகிறார்களே தவிர வேஷமிட்டு. ஆனால் உள்ளுக்குள் அவர்களின் நிலை என்ன, மந்தைகளாக இருக்கிறார்கள். ஒருவன் அடிபட்டு கிடந்தால் கூட ஓடி போய் அதை எடுக்கிற அளவுக்கு தூக்குறவங்கள. சரி, போலீஸ் நம்மளை கேள்வி கேட்கணும்னு போயிடுறான். ஒரு மிருகம் கூட, ஒரு மிருகம் செத்து கிடந்ததுன்னா அது போகிறதில்ல, அது கிட்ட போவோம், இவன் எட்டி விரட்டிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மிருகங்களுக்குள்ள அற்புதமான ஒரு அறிவு. ஒன்றை சாப்பிடும்போது கூட மிருகங்கள் அடிக்கிறது இல்லை,
மிருகங்கள் ஒன்னோட அதிகமான மிருகங்கள் வந்து சண்டை போடுறதில்ல. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான், இன்னொருத்தருடைய சாப்பாடு இருந்தும் அடுத்தவுடைய சாப்பாட்டை பறித்து சாப்பிட்றான். இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது திரையுலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்ல விஷயங்களை தர வேண்டிய ஒரு அற்புதமான மீடியா, அழகான ஒரு திரையுலகம், அது அத்தனையும் மறந்துட்டு காசுக்காக பயன்படுத்தக்கூடிய திரையுலகமாக போச்சு. அதனால்தான் இந்த திரையுலகத்தை உயிரெல்லாம் போச்சு. இன்னைக்கு செத்து போய் கிடக்கு. யார் வந்தாலும் காசு சம்பாதிக்கணும்னு தெரியும், ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கு ஒரு சீர்கேடான நிலையில் இருக்கும்போது தான் நான் 5 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் சுற்றிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் வயசானவன் நினச்சாலும் தவிர அவங்ககிட்ட ஏதாவது இருக்குமோன்னு நினைக்கவே இல்லை. சரி, வாலிபர்கள்ட்ட இல்லாத அனுபவங்கள் வயசானவங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அதை ஏன் இவங்க கவனிக்கணும்னா, அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு வேண்டிய பணம். நீ நல்ல கதையை கொண்டு வரா, நீ தேவையில்லை, போ. உன் கதையை யார் பார்க்கறதுக்கா? நாங்கள் இருக்கோம். அவர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் குப்பையாக கதை எழுத தெரியும், நீ என்னையா வயசான காலத்தில் கதை எழுதுவ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நாங்களாம் நிராகரிக்கப்பட்டோம். நான் நிராகரிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம். கடைசியில் பார்க்கும்போது இதாக வழி பண்ணணும். இப்போ என்ன மாதிரி எல்லாம் ஓய மாட்டான். இன்னும் சொல்லப்போனால், நான் 45 வருஷத்துக்கு முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் அதை விட தெளிவாக வந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமாக வந்திருக்கேன். இப்போ என் அளவுக்கு வந்து இங்கே உள்ள வாலிபர்கள் கூட நான் அடித்து சொல்லுவேன், வேலை செய்ய முடியாது. நான் காலைல 7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். என்னுடைய அசிஸ்டண்ட்லாம் 8 மணி 9 மணி 10 மணிக்கு வந்தாங்க. எதை சுமந்துக்கிட்டு, இந்த பையன் சுமந்துக்கிட்டு, என் பேகை சுமந்துக்கிட்டு, ஒரு பெரிய ஒரு பேனர், இந்த பேனர்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு 25 கிலோலேருந்து வர்றேன் நான். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி 1 மணி நேரம் பஸ் இல்லாமல் அப்புறம் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டானுங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குறிக்கோள் வேணும், ஒழுக்கம் வேணும். பஞ்சுவாலிட்டி ஒருத்தர் கீப்பப் பண்ணலன்னா எந்த நேரத்துலையும் இவன் தடுமாறி கீழே விடுவான். இன்றைக்கி ரொம்ப பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒழுக்கம் இல்லாததும் காலத்தால் அவன் அந்த காரியங்களை செய்யாதனால்தான் அந்த இடிபாடில் வந்து அவன் அழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கான். இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி, இன்றைக்கே இண்டஸ்ட்ரியில் இங்கே பாருங்கள், இண்டஸ்ட்ரின்னு ஒருத்தன் படம் பிடிக்கணும்னா கூட்டமாக வர்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லை. வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், நல்லா நீட்டாக என்ன பண்ணுறது, பாதியோட பாதி என்ன மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனால் உங்களுக்குள்ள உள்ள வேதனைகள் எல்லாம் பிஞ்சு போன ஒரு கந்த துளியோட மோசமாக இருக்கு. இந்த நிலையை நம்ம மாற்றலைன்னா எப்படி சரியாக வரும்? பணத்தை நடிக்கிறான், என்னென்னமோ நடிக்கிறான், பணத்தை அள்ளிட்டு போயிடுறான். பட்னியாக கிடக்கிறானேன்னு கூட அவனை திரும்பி பார்க்கறதில்ல. என்னடா, இப்போது நான் படம் எடுக்க வந்தவன், நான் வெறும் ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருக்கேன். இதுக்கு உயிர் கொடுக்க கூடியவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் தான். இத்தனை பேரும் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. நான் ரொம்ப கம்மி. நான் டேபிளில் உட்காந்து தான் எழுதி என்னுடைய கதையை உருவாக்கி நான் கொண்டு வந்துடுறேன். ஆனால் அதுக்கு ஜீவன் இருக்கா? இல்லையே. இத்தனை பேர் இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன்? அந்த கதைக்கு ஜீவன் எது? இதை முதல்ல உணரணும். என்கிட்ட திறமை இருக்குது, நான் பெரிய கீழ்ச்சேருவான்னு சொல்லி வந்தால் சரியாக வராது. இத்தனை பேர் உழைப்பும் சேர்ந்தது தான் ஒரு கதையினுடைய எடுத்துக்காட்டு திரையில் ஓடும். அப்போ செய்தவனுக்கு கூலி தரணும்ல, அவனை கவனிக்கணும்ல, அவன் பட்டியாக கிடக்கக்கூடாதுல்ல. எங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தனை சொல்லுங்க, ஒருத்தனை கையில் நிட்டுங்க, நான் இதுக்காக வந்திருக்கேன் என்ன தவிர நான் இங்கே வந்திருக்கிறதே என்னால் கிடைச்ச சோறு போட்டு தான் வந்திருக்கேன், அள்ளிட்டு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக போக மாட்டேன். எனக்கு பணம் தேவையில்லை. வேற வேலைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நினைக்கிறதுலாம் வயசான காலத்தில் ஏன் அவனுக்கு இந்த இதை பேசாமல் இருக்கிறதும் எல்லா நண்பர்களும் எல்லாம் திட்ட வந்திருக்கேன்னா, நான் எல்லாரையும் போகிற நான் சாப்பிட்டு வாழலாம், மனுஷனா மிருகம் கூட தான் வாழுது. கடவுள் கொடுத்த அறிவை நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்னா இத்தனை பேருக்கு நமக்கு திறமை இருக்குன்னா சோறு போட. இப்போ வந்துட்டேன் ஒரு 10 குடும்பங்கள் ஏதோ கொண்டு வந்து நான் கடனை வாங்கணும் உடனே வாங்கணும் பிச்சு கொடுக்குறேன். பசி ஆறுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த கூட்டம் இன்னைக்கு உட்காந்துருக்குன்னா நான் வந்ததுனால தானே.
இல்லாட்டி அவங்கவுங்க எல்லாம் சொல்லுவாங்க, சில பேர் பண்ணியாக கிடப்பாங்க, சில நான் வேலை கிடைக்கலையா என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது வேலை கிடைக்குதுன்னா கூட்டமாக வராங்க. அப்போ இத்தனை பேரும் பண்ணியாக போட்டு நான் போனோன்னா மனுஷனா மிருகமா? இந்த மிருக வேலை தான் இந்த இண்டஸ்ட்ரியில் செய்துட்ருக்கான். நான் பச்சையாக சொல்லுவேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நான் யாருக்கும் பயந்தவன் இல்லை, பயப்படவும் மாட்டேன். தப்பு இதை தான் செருப்பால் அடிப்பேன், கையால் முடியல சொல்லாலே அடித்து அப்படி சாவடிச்சிருவேன். இதனுடைய பழக்கம். இந்த நல்லா மாறணும்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல தன்மை. அதாவது ஏதோ வேலை கிடைக்குது, ஏன்னா சார் 90 வயது கடந்து நீங்க அறிவுபூர்வமான விஷயம் சொல்றீங்க, ஆனா கடைசியா வந்து செருப்பால் அடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த 90 வயசுக்கு வார்த்தைகள். ஐயா, நான் செருப்பால் அடிக்க சொன்னது உங்களை இல்லை. இல்ல எங்க இல்ல சார். தப்பு செய்தவன என்னதான் பண்றது? ஒரு பொம்பளைய கற்பழிக்கிறான், என்ன பண்றது? என்ன பண்ணுவீங்க? அவங்க கொஞ்சுவீங்களா? அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. நான் இங்க பாருங்க தம்பி, நீங்க நான் சொல்றது கேளுங்க. செருப்பால் அடிக்க உங்களை இல்ல, நல்லவர்களை இல்ல. நீ நல்லவர் தானே? நீங்க நல்லவர் தானே? சொல்ல தப்பு வந்து தப்புன்னு அடிச்சு கொல்லணும். தப்பு பண்றவன் விடக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் செய்யறவன், நான் வந்திருக்கேன், கண்டிப்பா செய்வேன். எனக்கு வயசா யார சொல்றது? தனிப்பட்ட உண்மையா சொன்னேன். நான் சொல்றது என்னன்னா, இத்தனை பேர் சாகும் போது ஒருத்தர் தப்பு பண்றான்னா அவனை எப்படி வாழ வைக்கிறது? அதான் பின்ன நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயா, நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயா. நான் ஒருத்தர் ஒழுங்கான கேளுங்க, ஒருத்தர் ஆக்ரோஷமா தம்பி ஒருத்தர் ஆக்ரோஷமா பேசுறான்னா அவன் நல்லவனா இருக்கான்னு தெரிஞ்சா, நல்லவனா இருக்கான்னு கேட்டா அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு. இருந்தானா அவன் எதை சொன்னாலும் ஒழுங்கா தான் சொல்லுவான், சரியா தான் சொல்லுவான், நல்லதா சொல்லுவான். இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா ஒருத்தருடைய பேச்சை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இப்ப சும்மா இருக்க இந்த மாதிரி ஏன் சொல்றான்? உங்களுக்கு சேர்த்தா நான் வாதாடுறேன். எனக்காக இல்லையா, எனக்கு தேவையில்லை ஐயா. இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு வேணாம். இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு சோறு போட போறதில்ல. நான் பணம் சம்பாதிக்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். சாவலான்னு தானே சொல்றேன். ஒருத்தர் மட்டும் எப்படி அழிட்டு போறது? இத்தனை பேர் உழைப்பு தானே. மொத்தத்தையும் ஒருத்தர் சுட்டிட்டு போனான்னா ஐயா, ஒருத்தர் சுட்டிட்டு போனான்னா இத்தனை பேர் பட்டி தானே. இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஐயா. உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்லைங்க, எனக்கு சொல்ல வேண்டாம், நான் பொதுவாக சொல்லிட்டு போடுவேன். நான் ஏன்னா ஒருத்தர் பிடிச்சி சொல்றேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி கேள்விகள் வர்றது உண்டு. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்களால தான் ஒரு நல்ல காரியங்களும் கெட்டு போகுது. தம்பி நீங்க சுபிட்சமா இருக்கீங்களா? இல்ல விடுங்க அவரே தம்பி, அவரை ஏன்ட்ட விடுங்க, பரவாயில்ல. தம்பி சொல்றேன், நீங்க சுபிட்சமா இருக்கீங்களா? சுபிட்சமா இருக்கீங்களா? சந்தோஷம். நீங்க ஒரு நாள் நல்லா இருந்தா போதும். இத்தனை பேர் பண்ணியா இருக்காங்களா? எத்தனையோ பேர். இப்போ நான் இண்டஸ்ட்ரி தம்பி, நான் வந்து அது தம்பி தப்பு செய்தவன செருப்பால மட்டும் இல்ல தம்பி, எதால வேணாலும் அடிக்கலாம். தப்பு ஒரு பெண்ணை சாதாரண நான் சொல்றேன், ஒரு பெண்ணை வந்து இந்த படத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுங்களா? பெண் அழிவு நிறைய ஏற்படும் இருக்கா இல்லையா? அப்ப அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிக்கிறானா இல்லையா செருப்பால? அதைத்தான் சொல்றேன் நானு. அதைத்தானே சொல்றேன், அதைத்தானே தம்பி சொல்றேன். நான் இங்க வேண்டாம் வெறுப்புக்கா வரல. காரணம் இப்போ உங்க மேல எனக்கு கோபம் கிடையாது. நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு பட்டதை கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் செய்துட்டான்னா, தப்பு பண்ணிட்டான் ஒரு பெண்ணு கிட்டான்னா, எத்தனை பேர் ரோட்ல விட்டு செருப்பால மட்டும் அடிக்கிறாங்க. எது கிடைக்குதோ வாடி அடிக்காது. இப்படி பண்ணிட்டு பாவி ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி போட்டுச்சு பட்டது இல்லையா? நீங்க இருந்தாலும் அதான் செய்வீங்க. நீங்க அவனை விடுவீங்க. சரி, உங்க தங்கச்சி ஏதோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல தம்பி என்ன அவனை செருப்பால் அடிக்க கூடாது, அவனை விட்டுருங்க, பரவாயில்ல. என்ன விசாரிப்பா? கண் முன்னால் செய்யறானே, கண் முன்னால் செய்யறானே,
தானே தம்பி? சரி சரி நீங்க பேசுங்க. பரவாயில்ல வா, நீ உட்கார். நான் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கு. அதுதான் சார் நான் சொல்றேன். ஐயா என்கிட்ட முதிர்ச்சி இருக்கு. அதுதான் சார் நான் கேக்குறேன். நான் 90 வயசு முதிர்ச்சி. என்னுடைய அனுபவங்கள் எல்லை இல்லாது. இன்னைக்கு நாட்டை ஆண்டனா நான் அதைத்தான் செய்வேன். இன்னைக்கு நாட்டை ஆண்ட கேளுங்க ராஜா, இன்னைக்கு நாட்டை நான் ஆண்டா கூட நீங்க தவிர தம்பி, நீ இப்படி கேட்கும் போதுதான் விஷயங்கள் வரும். கேட்கறவன் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எவனுக்கு கேள்வி கேட்க தெரியுதோ அப்போதான் பல விஷயங்களுக்கு பாருங்க, எத்தனை விஷயம் பேசிருக்கேன். நீங்க கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்சது கேட்கணும். நான் பதில் சொல்ல தகுதியில்லை, மேடைக்கு லாய்க்கல நான். உட்கார். படத்துக்கு போயிடலாங்க. சரி, ஏன் சொல்றேன்னா கும்பி கொதிக்குது தம்பி. இந்த வயசுல நான் என்ன அவசியம் தம்பி வரணும்? நீங்க பேர அதானே? இந்த வயசுல நான் ஏன் வரணும்? அதான் உங்களோட நீங்க வரலையே, அதனால தான் நான் வர்றேன். நீங்க வரலையே. இந்த பார்த்து இந்த கோலத்தை பார்த்து ஒரு வெறி கொண்டு வந்து ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்கல. இந்த வயசான காலத்தையே துணிஞ்சு நின்று நிக்கிறேன்னு உங்க தாத்தா அது சந்தோஷப்படணும்ல, சந்தோஷப்படணும்ல. அனுபவத்தோட கூடிய இல்ல அவர் இங்க பாருங்க, அவர் கேள்வி கேட்டால் தப்பு கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது கேட்க அப்பதான் இத்தனை விஷயங்கள் வெளியில வரும். ஒருத்தர் கேள்வி கேட்டது 1000 விஷயம் வெளியில வரும். அது கேட்கறவன தப்பு சொல்லக்கூடாது. நீ கேட்காத உட்காரு, முட்டாள் அவன். அவன் கேட்ட கேள்வி அத்தனைக்கு பதில் சுத்தி சுத்தி அடிக்கணும். அப்போதான் அவன் பதில் சொல்றவன் சரியான ஆளுன்னு சொல்ல முடியும். கேள்வி கேட்டால் பதில் வந்துருச்சு. இப்போ என்ன இருக்கு தம்பி? இப்போ அவருக்கு சூடு பிடிக்கல. ஏன்னா ஒரு கிழமை கொண்டு வந்து பேசுறான், நம்ம பேசாம இருக்கிறோம். 3 பேர் சாவறேன். சரி, சரி சரி உட்காருங்க. நான் தாத்தா உட்காருடா. சரி, அதனால எனக்கு எல்லாரும் சொந்தம். நான் பெற்றது 8, ஆனா பெறாதது எவ்வளவு தெரியுங்களா? 800 கோடி மக்கள். இத்தனையை பத்தியும் சிந்திக்கிறார், தினம் சிந்திக்கிறார். ஏன்டா இந்த மக்கள் வாழலை? இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகளோட எதுக்குமே லாய்க்கில்லாத அரசியல்வாதிகள். நான் என்ன மாதிரி அரசியல்வாதியை கோர்ட்டை பிச்சை எடுத்தால் எவனும் இருக்க முடியாது. என் நூல்கள்லாம் நீங்கள் படிக்கல, ஒரு கால் கிடைச்சதா படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்கள் நிரம்பெல்லாம் சூடு ஏறிடும். ஆஹா இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை சிந்திங்க. ஒருத்தர் பட்னியாக கிடக்கிறான்னா ஏன் கிடக்கிறான்? அவனுக்கு சோறு போட்டான். அதாவது ஈகை என்பது இல்லாத போதும் கொடுப்பது, இருப்பதில் கொடுப்பது. ஒரு பிளேட் தான் எனக்கு சாப்பாடு எனக்கு மண்ணு இல்லைன்னு சொல்லாத. இருக்கல கொஞ்சம் கொடுப்பா, அவன் பாதி 6 ரூபா. உங்களுடைய சமுதாய கோபங்கள் எல்லாம் உங்க படத்துல வெளியே வந்துடும். எல்லாம் இப்ப அர்த்தம் போகுது. அது 1 2 வரப்போகுது. ஆமா வரப்போகுது. தம்பி சொல்லல இல்ல. ஆமா, தம்பியை வந்து சமாதானப்படுத்த என்னோட கடமை. ரத்தம் இல்லையா? அதாம்மா படங்கிறது இதுக்கு எடுத்தாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க இதை பாரு என் பேத்தி. அது அவருக்குள்ள இருக்க, அவருக்குள்ள நகைச்சுவை இருக்க. அவர் வெளியே, அதாவது தம்பி அவர் வெளியே வர தெரியல, நான் இழுத்து கொண்டு வர்றேன். தப்பா? அதாவது 250 படம் நடிச்சேன்னு சொல்ல எனக்கு தெரியல ஐயா. ஒரு பேரும் தெரியல, யாருன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு படத்தில் நடிக்கும் போது ஊர்வலம் தெரியும். தெரியுமா இல்லையா? சரியா சொல்லுங்க. நகைச்சுவை நாயகன் எதிர்பார்த்தது ஏமாந்து அவருக்குள்ள இருக்கு, நகைச்சுவை இருக்கு. இந்த அம்மாக்குள்ள அழகு கொட்டி கிடக்கு. நான் சொல்லக்கூடாது அழகு தாரைன்னு சொல்லக்கூடாது. ஆமா இருக்குல்ல. அவரோட அவங்க எதுவுமே டைட்டில் வைக்காம ஒரு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. நீங்க இது மாதிரி நகைச்சுவை நாயகன் அழகு தாரைகள் வைக்கிறீங்க. அந்த காலத்துல பேர்ல அப்படிதான் வைப்பாங்க. ஒரு புது ஆக்டர் வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு மேல ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருவாங்க. இப்ப கேக்குறீங்கல்ல, இது விளம்பரம் தானே உங்களுக்கு? இல்ல சார், ஏன் இப்ப வர இயக்குனர்லாம் பண்றது கிடையாது? பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு. அதுக்கே என்ன மாதிரி வரலையே, அவங்க பைத்தியக்காரர் இல்லையா, நல்லவர்களாச்சா. என் பேர் கவிஞன் பைத்தியம், அது ஒரு ஷார்ட் கபை. நான் அப்படிதான் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் கேட்குறீங்கன்னா நான் என்கிட்ட கேட்கலாம், என்னங்க பைத்தியக்காரன்? நான் சொன்னேன் உன்னை பைத்தியக்காரன் சொல்ல முடியலடா, நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. சரிதானே? என்ன சொன்ன?
எப்படிங்க ஐயா படத்தை நீங்கள் நிறுவரா? ஆமா சார். சந்தோஷம். காதல் சுமார் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எடுத்து தொலைக்காதீங்க, ஏதாவது போட்டு கொட்டி தொலைச்சிருவாங்க. இல்லை, இது சமூக கோபம் தான். நம்ம எல்லாம் நம்ம இல்லை இல்லை கோபம்லாம் கிடையாது தம்பி. நீங்கள் வழக்கமாக கேட்குற கேள்வி அவங்க மேலே கோபம் வராது. கோபம் வந்தீங்கன்னா நான் ஃபுல். எனக்கு புரியுது. ஓகே காதல் சுமார் வாங்க வேற என்ன சொல்லுங்க. இப்பதான் வந்து ஆண் பாவம் அது மாதிரி படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆமா. சோ அதே பேட்டர்ல போட்டு எடுத்து வராங்க. ஆமா. சோ எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு பேனர்ல போட்டு கீழே படுக்க வச்சு எட்டி மாதிரி மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வச்சிருக்காரு டேரக்டர். ஆமா. அது பார்த்தோம் பாருங்க, எடுத்த உடனே அடியா ஆமா. அது தோணுச்சா உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை இது வந்து ஒரு இயக்குனருடைய எண்ணம். அவர் வந்து நான் நடிகர்கள் வந்து நடிகர் தான். அதாவது ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஒரு நடிகனுக்கு வந்து என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு சொன்னால் பார்த்தீங்களா, நான் எழுதி வச்சிருக்கேன், அதுக்கு எப்படி ஜீவன் வரும், அது நடிகர்கள் மூலமாக வெளியே கொண்டு வரும்போது அது நடக்கும் அப்படின்றார் இல்லையா. அவருடைய கற்பனையில் என்ன வருதோ அதுக்கு நான் ஒத்துழைச்சி எப்படி எவ்வளோ தூரம் டவுன் டு எர்த்து. உங்களுக்கு தெரியாதா உலக நாயகன்லாம் கோமலங்கடி நடிக்கலையா? ஏன்னா இயக்குனருக்கு தேவைப்பட்டது அவர் அதை செஞ்சார். அதுதான் நடிகன். அதாவது நகைச்சுவை நடிகன்னு கமல் சார் சொல்லுவார் அடிக்கடி. நகைச்சுவை நடிகன்னு தனியாக யாரும் கிடையாது. நடிகன் தான். தொடர்ந்து அதையே செஞ்சுட்டு இருக்கும்போது அது நகைச்சுவை நடிகர்னு சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர் நான் வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொன்னார். அதனால அதை வந்து இது பண்ணேன். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் தானே. இனிமே உங்களை எப்படி கூப்பிடலாம்? காதல் சுமார் கூப்பிடணுமா இல்ல நகைச்சுவை நாயகன் சுமார் கூப்பிடணுமா? இல்லை நீங்கள் சுகுமாரனை கூப்பிடுங்க. நகைச்சுவை நாயகன் அவர் வச்ச அடைமொழி தான். அது நான் எதுவும் சொல்ல முடியாது. இயக்குனராக அவர் விஷயத்தை வைக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டோமா அதுக்குள்ள இருக்கு. இப்போ உங்க உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது எனக்கு. ரிப்போர்ட்டருக்கு சில பழக்கங்கள் இருக்கு. கேள்வி கேட்கலன்னா ரிப்போர்ட்டரே இல்லை. சரியா? அதான் நீங்க கேள்வி கேட்டு நியாயம். இந்த படத்துல எடுத்த உடனே வந்து இது மாதிரி ஒரு டைட்டில் ஸ்டார்டிங் உள்ள வரீங்க, வந்தோடனே இது மாதிரி ஒரு டைட்டில் முதல் இரவு கடைசி இரவு. அது டேரக்டர் உங்ககிட்ட கதை சொல்லும் போது என்ன சொன்னாரு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஒரு நாளில் எல்லாமே பிரிஞ்சிட முடியுமா? இப்போ நம்ம எப்பவுமே ஒரு நாளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட ஒரு வியூ பாயிண்ட்ல போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் போட்டேன், ஒரு 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தும் அப்போ கூட அண்டர்ஸ்டாண்டிங் வராம தான் பிரிகிறாங்க. ஆனால் ஒரு நைட்டில் ஏன் பிரிகிறாங்க, எதுக்காக பிரிகிறாங்க? ஸோ இந்த காலத்தில் பொண்ணுங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நைட்டில் அதான் கடைசி இரவு அப்படின்னு சொல்லிக்கிறது. கல்யாண வாழ்க்கையை ஒரே நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்கிறது தான் இந்த ஸ்டோரியில அவுட்லைன். இந்த டைட்டில் ஓகே. மேல பாத்தீங்கன்னா உங்க மனைவி அழைத்து வர வேண்டாம் போட்டிருக்காங்க. பெண்களுக்கு பெண்களே சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. இது எப்படி யோசிக்கிறீங்க? அது நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது நிறைய பொண்ணுங்க அது பார்க்க வேண்டிய ஒரு மூவி மாதிரி தான் இது. அதான் சொன்னேன்ல, என்ன அண்டர்ஸ்டாண்டிங், எதனால பிரியிறோம், என்ன காரணத்துக்காக தான். 10 ரீசன்ஸ் இருக்கும். அந்த 10 ரீசனுமா இதை நம்ம காட்டுறோம். 10 ரீசன்ஸ் இல்லாம வேற என்னதான் புதுசா ஒரு ரீசனால ஒரு நாள்ல நம்ம பிரிய போறோம்ன்ற காட்டுறதுக்காக இந்த மூவி எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் பார்க்கணும். இந்த ரீசனால தான் நம்ம பிரிய போறோமா, இல்ல இந்த ரீசனால நம்ம சேர்ந்து வாழ போறோமா, இந்த முடிவு எடுக்க வேண்டியது பொண்ணுங்க தான். நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப நாள் அப்புறம் ஹீரோவா நடிக்கிறீங்க. இந்த அடுத்த கட்டத்துல நகைச்சுவா போவீங்களா இல்ல ஹீரோவா போவீங்களா? இல்லை ஐயாவோட அறிவுரை என்னன்னா, எந்த காலகட்டத்திலுமே நகைச்சுவை அப்படிங்கிற விஷயத்த விட்டுறவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஹீரோவா பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கதையோடைய நாயகனாக தான் இருக்கேன். என்ன ஹீரோ அப்படின்னா முதல் ஷோவில் யாருக்கெல்லாம் தியேட்டர் ஃபுல்லாகுதோ அவங்க மட்டும் தான் ஹீரோ. நான் ஹீரோன்னு எடுத்தோம், நான் ஹீரோலாம் சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி ஹீரோக்கள் இருக்கிற நாமெல்லாம் ஒரு கதை நாயகர்களாக தான் வந்திருக்கோம். ஒரு கதை மாந்தர்களாக மட்டும்தான் வர்றோம். ஆனால் என்றைக்குமே நீங்கள் நகைச்சுவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பட்டமே உங்களுக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னார். அதனால இதுதான் நான் என் வேலை, தொழில் நடிக்கிறது. அது எதுவாக தான் நடிப்பேன், அவ்வளோதான். இது வச்சிருக்கிற ஒரு இதுக்கு நம்ம ஜீவன் கொடுக்குறோம். நம்மளால என்ன பண்ண முடியுதோ